friends, today's special BBQ wings with oyster sauce. BBQ வந்து நிறைய சாஸ் வச்சு நம்ம செய்யலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து oyster sauce யூஸ் பண்ணி எப்படி BBQ செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 4 சிக்கன் விங்ஸ் எடுத்துக்குவோம். Black pepper, chicken stock 1 teaspoon, salt உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம், rosemary 1 teaspoon, oyster sauce 1 to 2 tablespoon. நீங்கள் கோழி இறைச்சியை பார்த்துட்டு 1லேருந்து 1.5 இல்லை 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன செய்வோம், கோழியை வந்து நல்லா குத்துவோம். முள்ளுக்கரண்டி இல்லைனாக்கா கத்தி இருக்கலை, கத்தியில் வச்சு அந்த மாதிரி குத்தணும். நான் முள்ளுக்கரண்டியில் குத்துறேன், ஆனாக்கா அவ்வளோ ஆழமாக இறங்கலை. ஸோ அதனால் வந்து நான் திருப்பி கத்தியில் குத்துறேன். ஸோ அங்கங்கே வந்து நீங்கள் போக் பண்ணி விடணும். போக் பண்ணி விட்டால் தான் வந்து நீங்கள் மெரினேட் பண்ணியிருக்கிற சாரல் வந்து உள்ளுக்கு அந்த ஜூஸ் இறங்கும், நல்லா மெரினேட் ஆகும். அதுவும் இல்லாமல் கோழி வந்து அந்த எலும்பு சைட்லாம் வந்து சட்டுன்னு நல்லா வந்துடும். பட் நீங்கள் எடுக்கிறப்ப பச்சையாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி குத்தி விடுறது. இந்த சாஸ் ரெசிபி வந்து நீங்கள் ரோஸ்டட் சிக்கன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். முழு கோழியை நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறது இருந்தால் கூட இந்த சாஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ட்ரம்ஸி, ஸோ கோழியெல்லாம் துண்டுங்களாக வெட்டி போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறது, BBQ பண்ணுறது இருந்தால் கூட நீங்கள் இதை தாராளமாக இந்த சாஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து BBQ செய்கிறதுக்கு நம்ம oyster sauce மெயினாக வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் வந்து வேறு சாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம BBQ செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் விங்ஸ் வந்து நீங்கள் போக் பண்ண விட்ட ப்ரிப்பேர்டு நான் மேரினேட் பண்ணுங்கள், ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிறது அட்லீஸ்ட் 1 hour இல்லை 1 hour மேலே நீங்கள் சமைக்கிறப்ப எடுத்து வெளியே வச்சுட்டு டக்கு நீங்கள் குக் பண்ணலாம். ஸோ 1 hour என்னன்னா 1 hour மேலே கூட ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த சாரெல்லாம் உள்ளுக்கு இறங்கிடும். பட்டர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் ராப் பண்ணி விட்ருங்க. அப்புறமா நம்ம ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் இப்போ மசாஜ் பண்ணி விட்றீங்க அந்த சிக்கன் விங்ஸ்க்கு வந்து. அப்படியே மசாஜ் பண்ணுறப்ப நீங்கள் போக் பண்ணி இடத்துல வந்து என்ன ஆகும், அந்த சாரெல்லாம் வந்து உள்ளுக்கு ஜூஸ்லாம் வந்து உள்ளுக்கு இறங்கி நல்லா மெரினேட் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மசாஜ் பண்ணி விட்ட பிற்பாடு அந்த ஜூஸ்லாம் வந்து நல்லா ஈவனாக மங்குறில் அது படிக்க எல்லாம் சிக்கன் விங்ஸில் இருக்கிறபடி எல்லாம் செஞ்ச பிற்பாடு 1 hour ரெஸ்ட்டில் இப்போது. இப்போ நம்ம ஹேர் ஃப்ரை யூஸ் பண்ணி நான் கிரில் பண்ண போகிறேன் சிக்கன் விங்ஸை. ஸோ 20 நிமிஷம் 180 ஃபெரனைட்டில் வைக்கிறேன். 20 நிமிஷம் 20 minutes அது சட்டுன்னு வந்துடும். இது வந்துருச்சு. ஆஃப்டர் 10 minutes நம்ம எடுத்து பார்த்தது இந்த மாதிரி இருக்குது. என்ன செய்யணும், நம்ம திருப்பி போடணும் இறைச்சியை. திருப்பி போட்ட பிற்பாடு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ஒரு சைட் நல்லா வந்துருச்சு பாருங்களேன். ஸோ இந்த சைட் நல்லா வந்த பிற்பாடு நம்ம திருப்பி போடுறோம் இந்த இறைச்சியை. திருப்பி போட்டு இந்த சைட்டும் நம்ம இன்னொரு 10 minutes ஏர் ஃப்ரையர் வச்சுனாக்கா டக்குன்னு அங்கேயும் நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வந்துடும், நல்லா குக்காக ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட BBQ wings with oyster sauce is ready. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதோட வருகிற புது வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all. Take care. Stay home. Drop it.